சென்னையில் காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் உடலுக்கு தவேக தலைவர் விஜய், நடிகர் சூர்யா உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் திரைத்துறையில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். கடந்த 1999ஆம் ஆண்டில் பாரதி ராஜா இயக்கிய தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், அன்னக்கொடி, கடல் பூக்கள், சமுத்திரம், விருமன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார். 48 வயதான அவர் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஓய்வில் இருந்த நிலையில் நேற்றிரவு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் உயிரிழந்தார். மனோஜுக்கு நந்தனா என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மனோஜின் வீட்டில் அவரது உடலுக்கு நேற்றிரவு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நடிகர்கள் கார்த்திக், சேரன், ராமராஜன், இயக்குநர்கள் RK செல்வமணி, ராம், ராஜ்கபூர் உள்ளிட்ட பலர் நேற்று இரவு நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சேத்துப்பட்டு இல்லத்திலிருந்து மறைந்த மனோஜ் உடல் வாகனத்தின் மூலம் நீலாங்கரை இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரது உடல் இன்று காலை முதல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது வீட்டிலிருந்து நடந்தே சென்று மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பாரதி ராஜாவுக்கும் அவர் ஆறுதல் கூறினார். தனது சகோதரர் மறைவு கேட்டு மலேசியாவிலிருந்து அவரது சகோதரி ஜனனி இன்று காலை சென்னை புறப்பட்டு வந்தார். அழுதபடியே வீட்டிற்குள் நுழைந்த அவர் தனது சகோதரன் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். நடிகர்கள் சூர்யா, செந்தில், கவிஞர் வைரமுத்து, திரைப்பட இயக்குநர்கள் மணிரத்னம், KS ரவிக்குமார், கார்த்திக் சுப்புராஜ் ஆகியோர் நேரில் வந்து மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் கூறினர். மாலை 4 மணிக்கு பெசன்ட் நகர் மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.